ஹாய், வெல்கம் டு கோட் டெக்னாலஜி. நம்ம இந்த ஃபோட்டோஷாப் சீரீஸில் இப்போ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி டபுள் கலர் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் ஃபைலில் போய் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய அதே ஹைட்டு வித்து 2000 இருக்கக்கூடிய யூஸ் பண்ணிக்கிறேன். வச்சு ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பெயிண்ட் பக்கெட் டூலை செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டை பிளாக்காக மாற்றிடுறேன். இப்போ பிளாக்காக மாற்றினதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு டெக்ஸ்ட்டு கலர் ஒயிட்டை வச்சுட்டு சைஸ் 72 வச்சுட்டுருக்கேன். வச்சுட்டு இப்போ டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிகிட்ருக்கேன். கோட் டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ Ctrl+T கொடுத்து நம்ம சைஸ் நமக்கு ஏற்றாப்புல சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுட்டு மூவ் டூலை செலக்ட் பண்ணி அப்ளை த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூலை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை மேலே ஏற்றிட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம சரியாக இதை கரெக்ட் பண்ணலைன்னா நம்ம காப்பி ஆஃப் லேயரை நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு டைப் பண்ணணும் அவசியமே இல்லை. சரி, இந்த காப்பி லேயரை நான் ட்ராக் பண்ணி கீழே வச்சுட்டு இந்த கீழே இருக்க லேயரை ஹைட் பண்ணிடுறேன். இப்போ ஹைட் பண்ணதுக்கப்புறம் அதே இந்த காப்பி லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணோடனே பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் அதை ஓப்பன் பண்ணுறேன். பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் கலர் ஓவர்லேவை செலக்ட் பண்ணேன்னா ரெட் கலரில் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போன கலர் செட் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் கலர் மாற்றணும்னா வேறு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி 100 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோக் ஆட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த டெக்ஸ்ட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய லைன். ஸோ இதுக்காக நான் எல்லோ கலர், கொஞ்சம் டார்க் எல்லோ கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா உங்களுக்கு தெரியும் இதில் அவுட்டரில் ஒரு விதமான லைன் இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், சைஸை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் டபுள் கலர் வந்த மாதிரி. உங்களுக்கு ஏற்றாப்பில் என்ன வேணுமோ அதை மாற்றிக்கும். இப்போ மாற்றினதுனால உங்களுக்கு டெக்ஸ்ட்டு டபுள் கலராக தெரியும். ஸோ இந்த ப்ராசஸ் வச்சு தான் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை டபுள் கலராக எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இதை யூஸ் பண்ணி உன்னால் ஈஸியாக ஒரு டெக்ஸ்ட்டை டபுள் கலர் கொண்டு வர முடியும். தேங்க்யூ.